தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மூன்றாவது கட்ட சுற்றுப்பயணத்தை நாமக்கல்லில் இன்று தொடங்க உள்ள நிலையில் காலை முதலே தாவேகா தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்டன். காலையில் 11:30 மணி அளவில் தான் நாமக்கல்ல அவர் மக்களை சந்திக்க இருக்கிறார், அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஆனால் இப்போ 7:30 மணி தான் ஆகுது. இப்போவே தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன, தொண்டர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, அவரை வரவேற்க என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் சந்திப்பு பரப்புரையை கடந்த 13ஆம் தேதி தொடங்கியிருந்தார். தொடர்ந்து 3வது வாரமாக இன்று நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய தொகுதிகளில் அந்த பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். இதற்காக இன்று காலை 8 மணிக்கு நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு 8:30 மணி அளவில் சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் தனி விமானம் மூலமாக திருச்சி வந்தடைந்து அங்கிருந்து 94 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாமக்கல் பகுதிக்கு சாலை மார்க்கமாக வந்தடைய இருக்கிறார். இதற்காக பிரச்சார வாகனமும் அவருடைய வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல நாமக்கல்ல இந்த பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய இடத்துல அதீத அளவிலான தொண்டர்கள் தற்போதே வெகுந்த உற்சாகத்துடன் காத்திருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த சாலை முழுவதுமாக காலை 7 மணியிலிருந்து அதிக அளவிலான தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கின்றனர். சரியாக 11லிருந்து 12 மணி வரை இந்த இடத்திற்கு அவர் வருவதற்கு ஆகும் என இதுவரையில எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வழியில செல்லக்கூடிய வாகனங்களை பார்த்து டிவிக்கு என்றும் அதே போல அவர்களுக்குள்ளான கோஷங்களை எழுப்பியும் உற்சாகத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். முழுமையாக இந்த சாலையில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளிலிருந்தும் தொடர்ந்து தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிய தொடங்கி இருக்கின்றனர், வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நகரின் மத்திய பகுதி என்பதால நகரில் பல்வேறு இடங்களில் வரவேற்பு அளிப்பதற்கு தயார் நிலையில தொண்டர்கள் இருக்கும் சூழ்நிலையில அவர் வருகை தரக்கூடிய நேரம் 11லிருந்து 1 மணி வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அவருக்கு உரிய நிபந்தனைகள் மற்ற மாவட்டங்களில் எந்த மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதோ அதே போல நிபந்தனைகள் இந்த தொகுதியிலுமே கூட விதிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் நாமக்கல்லை பொறுத்தவரையில ரோட் ஷோ நடத்தக்கூடாது, வரவேற்பு பெரிய அளவில் இருக்கக்கூடாது உள்ளிட்ட காவல்துறை நிபந்தனைகள் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வரக்கூடிய தொண்டர்களுக்கான கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளை கட்சியுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்திலிருந்து நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக அவர் விமானம் மூலமாக திருச்சி வந்தடைய இருக்கிறார். திருச்சியிலிருந்து கரூருக்கு சாலை மார்க்கமாக வந்தடையக்கூடிய சூழல்ல கரூர்ல நாமக்கல்ல அவரது முதல் பரப்புரையை 3வது கட்ட பரப்புரையை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் தொடர்ந்து கரூர் மற்றும் நாமக்கல் பகுதிகளில் நாமக்கல்ல கேஎஸ் திரையரங்கம் பகுதியிலும் அதே போல கரூர்ல இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் பகுதியிலும் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார்.